ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். கடும் வாக்குவாதங்களுக்கு பின் நள்ளிரவில் வக்ஃப் திருத்த மசோதா நிறைவேற்றம். வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவை லோக்சபாவில் நேற்று பார்லிமென்ட் விவகாரம் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கல் செய்தார். ஆரம்பம் முதலே எதிர்க்கட்சிகள் இந்த மசோதாவை ஏற்காததால் மசோதா தாக்கலான போது அரசு தரப்பும் எதிர்க்கட்சி எம்பிக்களும் காரசாரமாக விவாதம் மேற்கொண்டனர். இந்த மசோதாவிற்கு இண்டி கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. நள்ளிரவு 12:15 மணி அளவில் மசோதா மீது டிவிஷன் முறையில் வாக்கெடுப்பு நடந்தது. முதல் டிவிஷனில் மொத்தம் 390 பேர் ஓட்டளித்தனர். மசோதாவிற்கு ஆதரவாக 226 உறுப்பினர்களும் எதிராக 163 உறுப்பினர்களும் வாக்களித்தனர். ஒருவர் வாக்கெடுப்பை புறக்கணித்தார். இரண்டாவது டிவிஷனில் மொத்தம் 439 பேர் ஓட்டளித்தனர். மசோதாவுக்கு ஆதரவாக 196 பேரும் எதிர்த்து 243 பேரும் ஓட்டளித்தனர். தொடர்ந்து ஓட்டெடுப்பு நடைபெற்றது. பல்வேறு கட்ட விவாதங்களுக்கு பிறகு இறுதியாக வக்ஃப் மசோதாவுக்கு ஆதரவாக 288 பேர் ஓட்டளித்தனர். மசோதாவை எதிர்த்து 232 பேர் ஓட்டளித்தனர். தொடர்ந்து வக்ஃப் மசோதா நிறைவேறியதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார். இந்த மசோதா வக்ஃப் வாரியங்களின் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் நோக்கிலும் திருத்தப்பட்டுள்ளது. இந்த மசோதா ராஜ்யசபாவில் நிறைவேற்றப்பட்டால் அது சட்டமாக மாறும். குடியேற்ற மசோதா ராஜ்யசபாவில் நிறைவேற்றம். குடியேற்ற மற்றும் வெளிநாட்டினர் மசோதா லோக்சபாவை தொடர்ந்து ராஜ்யசபாவிலும் நிறைவேறியது. வெளிநாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள் நுழைபவர்களை தடுக்கும் வகையில் குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் மசோதா 2025 அறிமுகமானது. இதன்படி போலி பாஸ்போர்ட், விசாவுடன் இந்தியாவுக்குள் நுழைவது, தங்குவது போன்ற குற்றங்களுக்கு 7 ஆண்டு சிறை, 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். இதுபோல பாஸ்போர்ட், விசா இல்லாமல் இந்தியாவுக்குள் நுழைந்தால் 5 ஆண்டுகள் சிறை, 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். தங்கும் விடுதிகள், ஹோட்டல்கள், பல்கலைக்கழகங்கள், மருத்துவமனைகளில் வெளிநாட்டினர் வருகை பதிவு செய்வது கட்டாயமாகும். வெளிநாட்டினர் அடிக்கடி வந்து செல்லும் இடங்களை ஒழுங்குபடுத்தும் அதிகாரத்தையும் மத்திய அரசுக்கு இந்த மசோதா வழங்குகிறது. இந்த மசோதா லோக்சபாவில் கடந்த 27ஆம் தேதி நிறைவேறியது. இந்நிலையில் ராஜ்யசபாவில் இந்த மசோதாவை மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த் ராய் நேற்று தாக்கல் செய்தார். எதிர்க்கட்சியினரின் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் குரல் ஓட்டெடுப்பு வாயிலாக மசோதா நிறைவேறியது. பார்லிமென்ட்டின் இரு சபைகளிலும் மசோதா நிறைவேறியதால் ஜனாதிபதி ஒப்புதலுக்கு பின் விரைவில் இது சட்டமாகும். அதைத் தொடர்ந்து தற்போதுள்ள பாஸ்போர்ட் சட்டம் 1920, வெளிநாட்டினர் பதிவுச் சட்டம் 1939, வெளிநாட்டினர் சட்டம் 1946, குடியேற்ற சட்டம் 2000 ஆகிய 4 சட்டங்களும் காலாவதியாகும். மயூராவுக்கு எதிராக தீர்மானம். காங்கிரசார் 14 பேருக்கு நோட்டீஸ். அகில இந்திய காங்கிரஸ் செயலராக இருப்பவர் மயூரா ஜெயக்குமார். இவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டுமென போர்க்கொடி தூக்கிய 14 பேர் வரும் 16ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க வேண்டுமென தமிழக காங்கிரஸ் ஒழுங்கு நடவடிக்கை குழு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் 20ஆம் தேதி கோவை மாநகர மாவட்ட காங்கிரஸ் சார்பில் கோவை காங்கிரஸ் கட்சியை காப்போம், காங்கிரஸை வளர்ப்போம் என்ற தலைப்பில் தனி கூட்டம் நடத்தப்பட்டது. கோவை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மனோகரன், தெற்கு மாவட்ட தலைவர் பகவதி மற்றும் மாநில நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் கோவை மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு மயூரா ஜெயக்குமார் தன் உதவியாளர் கருப்பசாமியை நியமித்து அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறார். அவரை அகில இந்திய காங்கிரஸ் செயலர் பதவியிலிருந்து நீக்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கட்சியின் அகில இந்திய செயலருக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியது கட்சி விதிக்கு எதிரானது. எனவே எதிர்கோஷ்டியினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கரிடம் மயூரா ஜெயக்குமார் புகார் மனு அளித்தார். இதுகுறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கும்படி கட்சி ஒழுங்கு கமிட்டி குழு தலைவர் KR ராமசாமிக்கு கிரீஷ் சோடங்கர் கடிதம் எழுதினார். அதன் அடிப்படையில் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த எதிர்கோஷ்டியினர் 14 பேரும் கடந்த 31ஆம் தேதி சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடக்கும் ஒழுங்கு நடவடிக்கை கூட்டத்தில் பங்கேற்று விளக்கமளிக்க வேண்டுமென ராமசாமி நோட்டீஸ் அனுப்பினார். ஆனால் 14 பேரும் கூட்டத்திற்கு வரவில்லை. அதைத் தொடர்ந்து வரும் 16ஆம் தேதி நடக்கும் ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்று விளக்கமளிக்க வேண்டும், இல்லையெனில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மீண்டும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. 2 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய 12 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய இயக்குநர் செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார்.
தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து பரவலாக மழை பெய்து வருகிறது. குமரிக்கடல் மற்றும் லட்சத்தீவுகள் பகுதிகளை ஒட்டி வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும் என்றும் கூறியுள்ளார். ஜிப்லி பயனர்களுக்கு போலீஸ் எச்சரிக்கை. AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு செயலிகள் மற்றும் இணையதளங்களின் உதவியுடன் புகைப்படத்தை நொடிப்பொழுதில் அனிமேஷன் படங்களாக மாற்றுவது தற்போது ட்ரெண்ட் ஆகியுள்ளது. இதை ஜிப்லி படங்கள் என்று அழைக்கின்றனர். ஜிப்லி என்ற பெயர் ஜப்பானிய அனிமேஷன் நிறுவனமான ஸ்டுடியோ ஜிப்லியிலிருந்து வந்தது. ஜிப்லி ஆர்ட் தற்போது இணையத்தில் ட்ரெண்டாக இருப்பதற்கு முக்கிய காரணம் ஓப்பன் AI நிறுவனத்தின் சாட் GPT செயலி வாயிலாக அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய பட உருவாக்க அம்சமாகும். கடந்த மார்ச் மாதத்தில் இதன் 4வது பதிப்பில் இந்த அம்சம் சேர்க்கப்பட்டது. இது பயனர்கள் தங்கள் புகைப்படங்களை ஸ்டுடியோ ஜிப்லி பாணியிலான அனிமேஷன் படங்களாக மாற்ற அனுமதிக்கிறது. இதன் எளிமை பயனர்களை பெரிதும் கவர்ந்துள்ளது. இந்நிலையில் ஜிப்லிக்காக படங்களை இணையதளங்களில் பதிவேற்றம் செய்பவர்களுக்கு கோவா போலீஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பல AI செயலிகள் தனிப்பட்ட படங்களை கசியவிடும் வாய்ப்பு இருப்பதால் நம்பகமான AI செயலிகள் மற்றும் இணையதளங்கள் மட்டும் தனிப்பட்ட படங்களை பயன்படுத்தும்படி போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். போலி இணையதளங்களை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம். கேந்திரிய வித்யாலயா எச்சரிக்கை. மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் கேந்திரிய வித்யாலயா பள்ளி இணையதளம் பெயரில் போலி இணையதளங்கள் செயல்படுகின்றன. அவற்றில் வெளியாகும் அறிவிப்புகளை நம்ப வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய கல்வி அமைச்சகம் சார்பில் நாட்டில் 1256 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் செயல்படுகின்றன. அவற்றில் 13.53 லட்சம் மாணவர்கள் படிக்கின்றனர். இவை மத்திய இடைநிலை கல்வி வாரியமான CBSE பாடத்திட்டத்தை கற்பிக்கிறது. இதில் அதிக அளவில் மத்திய அரசு சீருடை பணியாளர்களின் குழந்தைகளும் குறைந்த அளவில் மற்ற குழந்தைகளும் சேர்த்துக் கொள்ளப்படுகின்றனர். மிக குறைந்த கட்டணமே வசூலிக்கப்படுவதால் குழந்தைகளை இப்பள்ளிகளில் சேர்க்க பெற்றோர் ஆர்வமாக உள்ளனர். இந்நிலையில் கேந்திரிய வித்யாலயா பள்ளி பெயரில் சிலர் போலி இணையதளங்களை துவக்கியுள்ளனர். இது மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. இது தொடர்பாக கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளின் கல்வி பிரிவு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் குறித்த தகவல்கள் அனைத்தும் https://kvsangathan.nic.in/ என்ற இணையதளம் வாயிலாக மட்டுமே பகிரப்படும். வேறு இணையதளங்களில் வெளியாகும் அறிவிப்புகளை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரம்ப் நிர்வாகத்திலிருந்து விரைவில் விலகுகிறார் மஸ்க். அமெரிக்க அதிபர் டிரம்பின் நெருங்கிய நண்பர் எலான் மஸ்க். இவர் உலகின் நம்பர் 1 பணக்காரர். ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா எக்ஸ் சமூக வலைதளம் ஆகியவற்றின் தலைமை செயல் அதிகாரியாக உள்ளார். கடந்த ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்பை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் செய்தார். ட்ரம்ப் அதிபராக பொறுப்பேற்ற பின் எலான் மஸ்கை சிறந்த நிர்வாகத்துக்கான துறை தலைவர் என்ற சிறப்பு பதவியில் அமர்த்தினார். அமெரிக்க அரசின் செலவுகளை குறைப்பது, நிறுவனங்களை சீரமைப்பது போன்ற பணிகள் ஒப்படைக்கப்பட்டன. மஸ்க் பொறுப்பேற்ற பின் இதுவரை அரசின் செலவுகளில் 10 லட்சம் கோடி ரூபாயை மிச்சப்படுத்தி இருப்பதாக அறிக்கைகள் கூறுகின்றன. மஸ்க் இந்த பதவியில் 130 நாள் பணியாற்றுவதற்கு ஒப்புக்கொண்டிருந்தார். அவரின் பதவிக்காலம் மே மாத இறுதியில் முடிவடைகிறது. ஆனால் அதற்கு முன்னதாகவே மஸ்க் இந்த பதவியிலிருந்து விலகுவார் என ட்ரம்ப் தன் அமைச்சர்களிடம் கூறியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தன் நிறுவன பணிகளில் முழுமையாக கவனம் செலுத்துவதற்காக மஸ்க் இந்த முடிவுக்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது.